Hi students, நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்சஸ். எக்ஸசைஸ் 2.4ல உள்ள ப்ராப்ளம்ஸை வந்து எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். சரிங்களா? எக்ஸசைஸ் 2.4 ப்ராப்ளம் நம்பர் 1. Find the next 3 terms of the following sequence. இங்க சீக்வென்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 3 terms வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த நம்பர்ஸை வந்து எடுத்து எழுதிக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 8, 24, 72. ஸோ இதுக்குள்ள வந்து என்ன பாசிபிலிட்டி இருக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து யோசிக்கணும். சரிங்களா? ஸோ 24 மைனஸ் 8 வந்து என்ன கிடைக்கும்? 12 வந்து கிடைக்கும். ஸோ இதே மாதிரி 72 மைனஸ் ஆஃப் 24 வந்து போடுங்க. அதே 12 வந்து கிடைக்குமா? கிடைக்காது. வேற நம்பர் வந்து எனக்கு வந்து கிடைக்குது. சரிங்களா? ஸோ இங்கே 6, 48 வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து பார்க்கும்போது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் மாதிரி வந்து இல்லை. சரிங்களா? ஸோ வேற என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே வந்திருக்கு. ஸோ 24 வந்து நான் வந்து டிவைட் பண்றேன் இப்போ 8ஆல. சரிங்களா? அதாவது செகண்ட் டேர்மை வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்னால டிவைட் பண்றேன். எனக்கு ஆன்சர் வந்து 3 வந்து கிடைக்குது. அதாவது T2 by T1 வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 3 வந்து கிடைக்குது. அதே மாதிரி T3 இது வந்து டேர்ம் 3, இது டேர்ம் 1, இது டேர்ம் 2. T3 டிவைடட் பை T2 72 divided by 24 என்ன கிடைக்குது? 3 கிடைக்குது. ஸோ அதே நம்பர் வந்து எனக்கு வந்து கிடைக்குது பாருங்க, 3. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க? வேற ஒன்றும் இல்லை. அதாவது இந்த 8 into 3 வந்து 24, 24 into 3 வந்து 72. நான் அடுத்து வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? 72 into 3. ஸோ இந்த ரெண்டையும் வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா 216 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ 216 கிடைச்சிருச்சு. அதோட into 3 வந்து பண்ணுறேன். ஸோ பண்ணேன்னா எனக்கு வந்து என்ன கிடைக்குது? 648 வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் 648 into 3 டேர்ம்ஸ் வந்து கேட்டிருக்காங்கல்ல. ஸோ 3 தடவை நான் வந்து பண்றேன். சரிங்களா? வேற ஒன்றும் இல்லை. 1944 வந்து எனக்கு வந்து கிடைக்குது. சரிங்களா? ஸோ therefore the next 3 terms are 216, 648, 1944. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ். இந்த ஆன்சரை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ செகண்ட் ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்க? 5, 1, -3 வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்க வந்து பாருங்க, 5க்கு அப்புறம் வந்து நம்பர் வந்து கம்மி ஆகுது, அதோட நம்பர் வந்து கம்மி ஆகுது. சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து இது வந்து டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 அப்படின்னு வந்து எடுத்திருக்கேன். இப்போ T2 மைனஸ் ஆஃப் T1 என்ன கிடைக்குதுன்னு நான் வந்து பார்க்குறேன். ஸோ 1 மைனஸ் ஆஃப் 5 தட் இஸ் ஈக்குவல் டு -4 வந்து கிடைக்குது. இப்போ T3 மைனஸ் ஆஃப் T2 வந்து பண்றேன். ஸோ இப்போ என்ன கிடைக்குது அப்படின்றத பார்க்குறேன். -3 வந்து இருக்கு. ஸோ மைனஸ் ஆஃப் 1 எனக்கு வந்து -4. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா காமனா வந்து -4 வந்து எனக்கு வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல வந்து இந்த டேர்ம்ஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து T4 கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வந்து என்ன பண்ணணும்? அதாவது அந்த -3 வந்து இருக்கு பாத்தீங்களா, அதோட இன்னொரு -4 வந்து நான் வந்து ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ எனக்கு வந்து என்ன கிடைக்கும்? -7 வந்து கிடைக்கும். ஸோ இப்போ -7 வந்து கிடைச்சிருச்சா? ஸோ -7 அடுத்து -4. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு -11. ஸோ -11 -4. ஸோ இந்த -4 வந்து காமனா கான்ஸ்டன்டா வந்து நீங்க வந்து பண்ணிக்கிட்டே வந்து இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கிடைக்கும்? -15. ஸோ அதனால வந்து the next 3 terms are என்னது? நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் வந்து -7, -11 and -15. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இப்போ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். 1/4, 2/9, 3/16. இங்க பார்க்கும் போதே நம்மளுக்கு வந்து தெரியுதா? இது எப்படி வந்திருக்கு? 2 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கணும்? 5 ஸ்கொயர் கிடைக்கணும், 6 ஸ்கொயர், 7 ஸ்கொயர் வந்து கிடைக்கணும். அதாவது டினாமினேட்டர் வந்து இப்படி வந்து இருக்கு. நியூமரேட்டர் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு பாருங்க. 1, 2, 3. அடுத்து வந்து என்ன கிடைக்கணும்? 4, 5, 6. ஸோ ஈஸியா வந்து நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதாவது 4th டேர்ம் என்ன கிடைக்கும்? 4/5 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 4/25. நெக்ஸ்ட் வந்து என்னது? T5. ஸோ T5 இஸ் ஈக்குவல் டு 5 டிவைடட் பை 6 ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 5/36. T6 that is equal to என்னது? அதாவது 6 divided by 7 square that is equal to 6/49. Therefore, the next 3 terms
terms are 4 by 25, comma 5 by 36, comma 6 by 49. So இதுதான் ஆன்சர். சரிங்களா? So இதை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. Exercise 2.4 problem number 2. Find the first 4 terms of the sequences whose nth terms are given by a of n is equal to n cube minus of 2. நம்ம வந்து இங்க வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் 4 terms வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது sequence of numbers வந்து இருக்கு பாத்தீங்களா? அதுல வந்து first 4 terms வந்து கண்டுபிடிக்கணும். சோ எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது? அதாவது இங்க n என்ற வேல்யூல வந்து 1 2 3 4 வந்து போட்டு வந்து கண்டுபிடிங்க. சரிங்களா? இந்த ப்ராப்ளம் வந்து டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் தான். சோ எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? சோ ப்ராப்ளம் நம்பர் 1. சோ a of n வந்து என்ன கொடுத்திருக்காங்க? n cube minus of 2. சரிங்களா? சோ இப்போ வந்து when n is equal to 1, a of 1 வந்து என்ன கிடைக்கும்? 1 cube minus of 2. So that is equal to 1 cube வந்து 1 minus of 2 that is equal to minus of 1. So இது வந்து ஒரு வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து when n is equal to 2. 2 இருக்கும்போது என்னது? a of 2 is equal to என்னது? அதாவது 2 cube minus of 2. 2 cube வந்து 8. So 8 minus of 2 வந்து 6. சரிங்களா? So இது வந்து செகண்ட் வேல்யூ. இப்போ when n is equal to என்னது? 3. a of 3 is equal to என்னது? 3 cube minus of 2. 3 cube வந்து 27. So 27 minus of 2 வந்து 25. So இதுதான் third value. Next when n is equal to 4. a of 4 வந்து என்னது? 4 cube minus of 2. 4 cube வந்து என்னது? 64. So 64 minus of 2 வந்து என்ன கிடைக்கும்? 62 வந்து கிடைக்கும். சரிங்களா? So இப்போ இந்த 4 வேல்யூஸையும் எடுத்து வந்து எழுதுங்க. Therefore the first 4 terms are minus 1, 6, 25, 62. So இதுதான் ஆன்சர். இதை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? So problem number 2. இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க? a of n is equal to minus 1 to the power of n plus 1 n into n plus 1. So when n is equal to 1. So a of 1 வந்து என்னது? minus 1 to the power of n plus 1 னா 1 plus 1 வந்து என்ன கிடைக்கும்? 2 வந்து கிடைக்கும். சரிங்களா? So 2 போட்டுக்கோங்க. 1க்கு பதில் n க்கு பதிலா திரும்ப வந்து 1 போட்டுக்கணும். So n plus 1 அப்படின்னா வந்து என்னது? 1 plus 1. So 2 வந்து கிடைக்கும். So that is equal to minus 1 the whole square வந்து 1. So 1 into 2 that is equal to 2. So இது ஒரு வேல்யூ. இப்போ வந்து when n is equal to 2. a of 2 that is equal to என்னது? minus 1 to the power of n plus 1 னா 2 plus 1 னா 3 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து n தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 2 வந்து அப்படியே வந்து போட்டுக்கோங்க. திரும்ப வந்து மல்டிப்ளை பண்ணணும் n plus 1ஓட. அப்போ 2 plus 1 னா 3. So that is equal to minus 1 the whole cube. Minus 1 into 2 into 3 6. So that is equal to என்னது? minus of 6. So இதுதான் செகண்ட் டேர்ம். இப்போ when n is equal to 3. a of 3 so that is equal to என்ன கிடைக்கும்? a of 3 வந்து so minus 1 to the power of n plus 1. 3 plus 1 4 வந்து கிடைக்கும். சரிங்களா? so next n அப்படின்னா 3 வந்து போட்டுக்கணும் into n plus 1 4. so that is equal to minus 1 power 4 வந்து 1 into 3 into 4 என்ன கிடைக்கும்? 12 வந்து கிடைக்கும். so that is equal to 12. so next when n is equal to 4. a of 4 that is equal to என்னது? minus 1 to the power of n plus 1 னா 4 plus 1 5 வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் n வந்து கொடுத்துருக்காங்க. n னா என்னது? 4. so n plus 1 5. சரிங்களா? so that is equal to minus 1 power 5 வந்து என்ன கிடைக்கும்? minus 1 தான் கிடைக்கும். அதாவது ஈவன் நம்பர்ஸ்ல இருக்கும்போது இது வந்து minus 1 வந்து என்ன ஆயிடும்? plus 1 வந்து மாறிடும். இதே ஆட் நம்பர்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அந்த மைனஸ் சைனை வந்து நீங்க அப்படியே வந்து போட்டுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் 4 into 5 20. so that is equal to என்னது? minus of 20. therefore the
first 4 terms. First 4 terms are 2, minus 6, 12, minus of 20. So, இதுதான் answer highlight பண்ணிக்கோங்க. So, இப்போ third problem. என்ன கொடுத்திருக்காங்க? A of n is equal to 2n square minus of 6. சரிங்களா? So, A of 1. அதாவது when n is equal to 1. A of 1 வந்து என்ன கிடைக்கும்? 2 into 1 square minus of 6. That is equal to 2 minus of 6 which is equal to minus of 4. So, next வந்து when n is equal to 2. A of 2 that is equal to 2 into 2 square minus of 6. So, that is equal to 2, 8 கிடைக்கும். 8 minus of 6 வந்து 2 வந்து கிடைக்கும். சரிங்களா? Next when n is equal to என்னது? 3. A of 3 is equal to 2 into 3 square minus of 6. So, 2 into 9. Brackets போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாது ஆப்ரேஷன்ஸ். சரிங்களா? ஸோ வந்து brackets வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. So, 18 minus of 6 is equal to என்னது? 12. So, next வந்து when n is equal to 4. A of 4 வந்து கிடைக்குமா? That is equal to என்னது? 2 into 4 square minus of 6. So, 2 into 16, 32. 32 minus of 6 வந்து 26 வந்து கிடைக்கும். சரிங்களா? So, இப்போ அந்த first 4 terms வந்து கண்டுபிடிச்சாச்சு. இதை எடுத்து எழுதுங்க. Therefore, the first 4 terms are minus 4, 2, 12, 26. So, இதுதான் answer highlight பண்ணிக்கோங்க. Exercise 2.4 problem number 3. Find the nth term of the following sequences. So, இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க? nth term வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த sequence ஓட nth term என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. So, எப்படி find out பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? First problem. என்ன கொடுத்திருக்காங்கன்னு வந்து பாருங்க. 2, 5, 10, 17. So, இந்த மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. So, first வந்து என்ன பண்ணுங்க? இந்த second நம்பரோட first நம்பரை வந்து subtract பண்ணுங்க. 3 வந்து கிடைக்குது. ஓ அடுத்த நம்பர் 10 வந்து 5 ஓட சப்ராக்ட் பண்ணா 5 வந்து கிடைக்குது. சரிங்களா? சோ இதுக்குள்ள வந்து எதுவும் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் இருக்க மாதிரி தெரியல. சரிங்களா? சோ அந்த ஃபார்முலா நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியாது. சோ அடுத்து வந்து வேற எதுவும் பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கு? 2 வந்து இருக்கு. நெக்ஸ்ட் 5 வந்து இருக்கு. நெக்ஸ்ட் 10 வந்து இருக்கு. சோ இதோட வந்து -1 வந்து பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வேல்யூஸ் வந்து கிடைக்கும்? 2 minus of 1 1 கிடைக்கும். 5 minus of 1 வந்து 4 வந்து கிடைக்கும். 10 minus of 1 9. 17 minus of 1 16. So, இது வந்து பார்க்கும்போது எப்படி வந்திருக்கு? ஸ்கொயர் வேல்யூஸா வந்திருக்கா? அதாவது 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர். So, இந்த மாதிரி வந்திருக்கு. சரிங்களா? So, therefore, so இந்த ஸ்கொயர் வேல்யூவோட என்ன பண்ணிருக்காங்க? +1 வந்து பண்ணிருக்காங்க. So, அப்படி இருந்தா தான் இந்த மாதிரியான 2, 5, 10, 17s வந்து வேல்யூ வந்து கிடைக்கும். சரிங்களா? Therefore, nth term is n square plus 1. So, இதுதான் nth term. So, இப்போ t of 20 வந்து கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணணும்? 20 square plus 1. அதாவது 20 squareனா 400, 400 plus 1, 401 வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து இங்க கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? So, அதுதான். இப்போ செகண்ட் ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க? 0, 1/2, 2/3. இந்த மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இங்க வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் 0 இருக்கு. 0னால என்ன அர்த்தம்? n minus 1 அப்படின்னு வந்து அர்த்தம். சரிங்களா? அதாவது n is equal to 1 அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஸோ n is equal to 1 அப்போ வந்து எப்படி வந்து இருக்கு? இது வந்து 1 minus of 1 divided by இங்க வந்து அடுத்ததுகள்லாம் பாத்தீங்கன்னா டினாமினேட்டர்ஸ் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இங்க வந்து 2, 3 இந்த மாதிரி போகுதா? ஸோ இங்க வந்து நான் வந்து n அப்படின்னே வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து எப்படி வந்து நான் வந்து மாத்தலாம்? அதாவது n minus of 1/n அப்படின்னு வந்து மாத்தலாமா? ஸோ இப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. t of 1 வந்து என்னது? 1 minus of 1/1 that is equal to 0. எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதே மாதிரி t of 2 வந்து போடுறேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து என்ன கிடைக்கும்? 2 minus of 1/2 that is equal to 1/2. ஸோ செகண்ட் டேர்மும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ t of 3 வந்து இந்த ஃபார்முலால வந்து சப்ஸ்டியூட் பண்றேன். என்ன கிடைக்கும்? 3 minus of 1/3 that is equal to 2/3.
ஸோ வந்து கரெக்ட் சரிங்களா. ஸோ என்னோட nth டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா n மைனஸ் ஒன் பை என். ஸோ இதுதான் என்னோட ஆன்சர் சரிங்களா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 3. இங்கே வந்து பாருங்க 3, 8, 13 இதுக்குள்ள டிஃபரன்ஸ் எல்லாமே 5 வந்து இருக்கும் சரிங்களா. 3னா 8 மைனஸ் 3 வந்து 5. ஸோ அதே மாதிரி 13 மைனஸ் 8 வந்து 5. 18 மைனஸ் 13 வந்து 5. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் வந்து இருக்கு. ஸோ இது வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் இருக்கிறதுனால nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இருக்கு பார்த்தீங்களா, அதை அப்படியே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. T of n is equal to a plus n minus of 1 into d சரிங்களா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்க a வந்து என்னது ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் a சரிங்களா. ஸோ இங்க வந்து டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3, டேர்ம் 4. இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து என்னது 3 வந்து கொடுத்துருக்காங்க, இதுதான் வந்து a சரிங்களா. therefore a is equal to 3. அப்புறம் வந்து என்னது d. dனா வந்து காமன் டிஃபரன்ஸ், எல்லாத்துக்கும் காமன் டிஃபரன்ஸ் வந்து என்னது 5ன்ற வேல்யூ சரிங்களா. ஸோ அதுதான் வந்து d. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 3 plus n minus 1 into d வந்து 5 ஸோ 5. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 3 plus இப்போ 5 into n 5n. நெக்ஸ்ட் வந்து minus 1 into 5 minus of 5. தட் இஸ் ஈக்குவல் டு 5n எழுதியாச்சு. நெக்ஸ்ட் minus 5 plus 3 என்ன கிடைக்கும், minus of 2 வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் nth டேர்ம். So T of n is equal to 5n minus of 2. Exercise 2.4 problem number 4. Find the indicated terms of the sequences whose nth terms are given by a of n is equal to 5n divided by n plus 2, a of 6 and a of 13. இங்க வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா a of 6 வந்து கண்டுபிடிக்கணும், a of 13 வந்து கண்டுபிடிக்கணும். இதுல சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சரிங்களா. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இது டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். ஃபர்ஸ்ட் வந்து a of n வந்து எடுத்து எழுதிக்கோங்க. a of n வந்து என்ன கொடுத்துருக்காங்க 5n by n plus 2. நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும் a of 6, அடுத்து வந்து a of 13. therefore a of 6 is equal to n இருக்க இடத்துல வந்து 6 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 5 into 6 divided by 6 plus 2. So that is equal to 30 divided by 8. So that is equal to 15 by 4. ஸோ இதுதான் ஆன்சர் சரிங்களா. இதை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். நெக்ஸ்ட் வந்து a of 13. ஸோ a of 13 வந்து என்னது 5 into nக்கு பதிலாக 13 வந்து போட்டுக்கோங்க, டிவைடட் பை nக்கு பதிலாக 13. ஸோ 13 plus 2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 5 into 13 டிவைடட் பை 13 plus 2 வந்து என்ன கிடைக்கும் 15 வந்து கிடைக்குமா. ஸோ இங்கே 1 இங்கே வந்து 3. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்னது 13 by 3. ஸோ இதுதான் a of 13ஓட ஆன்சர். ஸோ இதே மாதிரி தான் இந்த செகண்ட் ப்ராப்ளமும் என்ன கேட்டிருக்காங்க a of n is equal to minus of n square minus of 4. இங்கே வந்து என்ன கண்டுபிடிக்கணும் a of 4ம் a of 11ம் வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் given வந்து என்னது a of n is equal to minus of n square minus of 4. therefore a of 4 is equal to nக்கு பதிலா என்ன பண்ணணும் 4 வந்து போடணும். ஸோ minus of nக்கு பதிலா 4. ஸோ 4 square minus of 4. So that is equal to another minus of 4 square வந்து 16. 16 minus of 4. So that is equal to minus of 16 minus of 4 வந்து 12. Minus sign வந்து முன்னாடி வந்து இருக்கு. So அதை வந்து மறந்துடக்கூடாது. So that is equal to another minus of 12. So இதுதான் வந்து a of 4 ஓட ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க a of 11. So a of 11 is equal to another minus of 11 the whole square. அதாவது n ஸ்கொயருக்கு பதிலாக 11 the whole square வந்து போடுறோம் minus of 4. So that is equal to minus of 11 square வந்து 121 minus of 4. So 121ல வந்து 4 வந்து சப்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் 117 வந்து கிடைக்கும். இங்கே மைனஸ் சைன் வந்து இருக்கு. ஸோ மைனஸ் ஆஃப் 117. இதுதான் வந்து என்னது a of 11ஓட வேல்யூ. ஸோ இதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. Exercise 2.4 problem number 5. Find a of 8 and a of 15. whose nth term is a of n is equal to n square minus of 1 divided by n plus 3, where n is even and n is element of n, and n square by 2n plus 1, where n is odd and n is element of n. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து என்ன வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் a of 8 and a of 15. அதாவது ஈவன் நம்பருக்கு வந்து நீங்கள் இந்த வந்து யூஸ் பண்ணணும் சரிங்களா, a of nக்கு பதிலாக. அதே மாதிரி a of 15 வந்து கேட்டிருந்தாங்கன்னா அது ஆடா வந்து இருக்கு சரிங்களா. ஸோ ஆடுனா இதை வந்து யூஸ் பண்ணணும் சரிங்களா. ஸோ எப்படி யூஸ் பண்ணி எழுதுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது a of 8. ஸோ 8 வந்து என்னது
வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி, கிளாஸ் 10 மேத்ஸ், கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன். ஈவன். ஸோ ஈவன்னா என்ன யூஸ் பண்ணணும்? இந்த இதை வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா? therefore a of n is equal to என்னது? n square minus 1 divided by n plus 3. therefore a of 8 is equal to nக்கு பதிலா என்ன பண்ணணும்? அதாவது 8 வந்து போடணும். 8 ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 1 டிவைடட் பை nக்கு பதிலா என்ன வரணும்? 8. சரிங்களா? 8 பிளஸ் 3. ஸோ 8 ஸ்கொயர் என்ன கிடைக்கும்? 64 மைனஸ் ஆஃப் 1 டிவைடட் பை 8 பிளஸ் 3 வந்து 11. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 64 மைனஸ் ஆஃப் 1 வந்து 63. ஸோ பை 11. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம வந்து a of 15 வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? a of 15 இதுல 15 வந்து என்னது? ஆட் நம்பர். சரிங்களா? therefore a of n வந்து என்ன வரும்? ஆட்னா வந்து என்ன வந்து யூஸ் பண்ணணும்? இந்த வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ n ஸ்கொயர் டிவைடட் பை 2n பிளஸ் ஆஃப் 1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, அதாவது தட் இஸ் a of 15 இஸ் ஈக்குவல் டு nக்கு பதிலாக 15 வந்து போடணும். ஸோ 15 ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்டூ nக்கு பதிலாக 15. ஸோ பிளஸ் 1. ஸோ 15 ஸ்கொயர் என்ன கிடைக்கும்? 225 வந்து கிடைக்கும். divided by 2 into 15 30. So 30 plus 1 31. So இதுதான் வந்து answer. 225 divided by 31. So இது எல்லாமே direct substitution தான். சரிங்களா? Exercise 2.4 problem number 6. If a1 is equal to 1, a2 is equal to 1, a of n is equal to 2a of n minus of 1 plus a of n minus of 2, where n is greater than or equal to 3. n is element of natural numbers, then find the first 6 terms of the sequence. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 டேர்ம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது சீக்வன்ஸில் உள்ள ஃபர்ஸ்ட் 6 நம்பர்ஸ் வந்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? u1 a1 கொடுத்துருக்காங்க. that is equal to a2 that is equal to 1. ஸோ ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இங்கே வந்து என்ன வந்து கொடுத்துருக்காங்க? n is greater than or equal to 3க்கு தான் இந்த கண்டிஷன் வந்து. சரிங்களா? ஸோ இப்போ n is equal to 3 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். when n is equal to 3 அப்படின்னா a of 3 வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? 2 into a, இங்கே n minus 1 அப்போ 3 minus 1 என்ன கிடைக்கும்? 2 வந்து கிடைக்கும். சரிங்களா? a of 2 plus இங்கே வந்து n minus 2. ஸோ 3 minus 2 என்ன கிடைக்கும்? a of 1 வந்து கிடைக்கும். ஸோ இப்போ a of 1 a of 2 அதோட வேல்யூ வந்து 1 தானே. ஸோ அப்படியே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 2 into 1 plus 1. ஸோ that is equal to 3. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து when n is equal to 4, a of 4 is equal to என்னது? 2 into a n minus of 1. ஸோ n minus of 1 என்ன அர்த்தம்? 4 minus of 1 3 வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் பிளஸ் a of n minus 2. 4 minus 2 வந்து என்னது? 2. ஸோ இப்போ a of 3 வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3 வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 2 into 3 பிளஸ் a of 2 ஓட வேல்யூ வந்து என்னது? 1. ஸோ 1 வந்து போட்டுக்கோங்க. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 into 3 வந்து 6. 6 plus 1 7. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் இதே மாதிரி when n is equal to 5, a of 5 is equal to என்ன கிடைக்கும்? 2. இங்கே a, இங்கே 3க்கு பதிலாக என்ன வரும்? அதாவது 5 minus of 1. 5 minus of 1 4 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ பிளஸ் a of n minus of 2. n வந்து 5 5 minus of 2 வந்து 3. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 into a of 4 வந்து என்னது? இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? a of 4 7. ஸோ 7 பிளஸ் a of 3 வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்ச 3. ஸோ 3 வந்து போட்டுக்கோங்க. தட் இஸ் ஈக்குவல் டு என்னது? 14 plus 3.
which is equal to 17. ஸோ இதுதான் a of 5. சரிங்களா? நெக்ஸ்ட் இதே மாதிரி இப்போ வந்து தென் n is equal to 6க்கான வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ n is equal to 6 தான் a of 6. ஸோ இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 a of 6 minus of 1 னா a of 5 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ a of 5 plus இங்க வந்து a of என்ன வந்து கிடைக்கும்? n minus 2. n minus 2 என்ன அர்த்தம்? 6 minus of 2 வந்து 4. ஸோ that is equal to 2 into a of 5. a of 5 வந்து இப்போ 17 அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 17 plus a of 4 a of 4 வந்து என்னது? 7. ஸோ 7. that is equal to 34 plus 7 which is equal to என்னது? 41. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இப்போ எல்லா டேர்ம்ஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சா? therefore the first 6 terms of sequence are என்னென்ன? a1, a2, a3, a4, a5 and a6. that is என்ன வேல்யூ வந்து கிடைச்சிருக்கு? a1 a2 வந்து 1 ஸோ 1, 1, a3 வந்து என்னது? 3. சரிங்களா? ஸோ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க 3. ஸோ அந்த 3 வந்து போட்டுக்கோங்க. a4 வந்து என்னது? இங்கே இருக்க 7. ஸோ a5 வந்து என்னது? 17. a6 வந்து 41. ஸோ இதுதான் அந்த சீக்வன்ஸ். ஸோ இந்த ஆன்சரை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப் சர்ச்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.